no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 நிறைய ரிஃபார்மெட்டிக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்க. அதில் 2 இடத்துல தோல்வி அடைந்தது. ஒன்று விவசாய சட்டம், இப்போ 2வது கிட்டத்தட்ட இந்த டீலிமிட்டேஷன், அப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். இது தோல்வி அடையும்னு தெரிஞ்சும் மத்திய அரசு இதை ப்ரப்போஸ் பண்ணதுக்கான காரணம் நாங்கள் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்கிறோம். இல்லை, நாங்கள் தோல்வி அடையிலைங்க, இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு. நேற்று இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இந்திய பெண்களுக்கான தோல்வி, டீலிமிட்டேஷன் தோல்வி. எங்களுக்கு என்ன தோல்வி? தமிழ்நாட்டை ரிப்போர்ட் வர்றது இல்லாமல் திமுக படுதோல்வி அடையும் சொல்லிட்டாங்க. திமுக படுதோல்வி அடையும் போதெல்லாம் தூக்கி நிறுத்துற ஜாக்கி எதுன்னு கேட்டிங்கன்னா, மாநில சுயாட்சி, ஹிந்தி திணிப்பு, தமிழ் வாழ்க, 3 பேர் தூக்கி குளிக்கணும். இல்லை, அவங்க என்னன்னா குறையும்னு சொன்னது, அவங்க என்ன சொல்றாங்க, இருக்கிற 39ல் குறையும்னு சொல்ல, யூபியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாகும். இப்போ அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லுங்க, இப்போவும் 80க்கு 39 கம்மி. தமிழ்நாட்டுக்கு 39 45 ஆக்கிட்டீங்கன்னா, இப்படியே போச்சுன்னா யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் தான் போதும். நாங்கன்னு இல்லை, வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த 3 ஸ்டேட்ல மட்டும் எடுத்தாலே முழுக்க நீங்க ஆளுங்கட்சி ஆயிடலாம். அது என்ன ஆகுனா, பின்னாடி சதர்ன் ஸ்டேட்டை அப்படியே டோட்டல் நெக்லெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இதுல முதலமைச்சர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். இவர்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க, தமிழகத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக இவர்கள் பிரிப்பார்கள். திடீர்னு உங்களுக்கு வேண்டியதுக்கு மட்டும் இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஓவர் நைட்லன்றது. டக்குன்னு நீங்க நினைத்ததெல்லாம் செய்வதற்கு இது ஒன்றும் தமிழ்நாடு சாதாரண களம் இல்லை அப்படின்னு சொல்றது, எங்க வேணுமோ அப்படி மாத்திக்கிறது, இன்டர்வலுக்கு முன்னாடி வேற மாதிரி மாத்திக்கிறது, அதெல்லாம் சரி வராது. அவர் பேசுறது இப்ப சமீபத்தில் ஒரு வாரமா ரொம்ப இதுவாக தான் பேசுறாரு. அவர் காரணம் தோல்வி பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப வர்ற ரிப்போர்ட் எல்லாம் அவர் நினைச்சது வேற, இப்ப வர்ற ரிப்போர்ட்ஸ் வேற. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 நிறைய ரிஃபார்மெட்டிக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்க. அதில் 2 இடத்துல ஓப்பனாகவே தோல்வி அடைந்தது. ஒன்று விவசாய சட்டம், இப்போ 2வது கிட்டத்தட்ட இந்த டீலிமிட்டேஷன், அப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு 2/3 மெஜாரிட்டி தேவை. ஆனால் 2/3 மெஜாரிட்டி இல்லாதால தோல்வி அடைஞ்சிச்சு. இல்லை, நிறைய கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு, இது தோல்வி அடையும்னு தெரிஞ்சும் மத்திய அரசு இதை ப்ரப்போஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, தோல்வி அடையும்னு தெரிஞ்சு ப்ரப்போஸ் பண்ணல, ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் தோல்வி அடையும்னு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க உள்ளே கொடுக்கும்போது கண்டிப்பாக மகளிருக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. டீலிமிட்டேஷனை இப்படித்தானே பண்ண முடியும், நாங்கள் வேறு எப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன் எல்லா விவாதத்துலேயும். எப்பவுமே ஒரு தர்க்கம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்கணும். நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணலான்னு கேட்பீங்க. அடுத்தது அதெல்லாம் என்ன கேட்காத நீ பண்ணுற தப்பு அப்படின்னு கேட்டால் அடுத்த தெருவுக்கு போயிட்டு நீ பண்ணுற தப்புன்னு அடுத்த தெருவுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்துல நின்று நீங்கள் இப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ரொடக்டிவான விஷயம்லாம் நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்போ நான் கொளுத்துவேன், ஆனால் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா, டீலிமிட்டேஷன் நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்க? முதல்ல என்ன சொன்னாருன்னா, நாங்கள் 39 கடுகளவு குறைஞ்சாலும் நாங்கள் பயங்கரமான கோவம் வரும்னாரு. குறையாதுங்க, அதிகமாகுங்கன்னோம். அது எப்படி அதிகமாகும்? அப்போ பாப்புலேஷன் படி அதிகமாக்குவீங்களான்னு. பாப்புலேஷன் படி இல்லைங்கன்னு எல்லாம் சொல்லிட்டோம். கடைசியில் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு லைட்டர் இருக்குது நான் கொளுத்த போகிறேன்னாரு. என்ன சொல்லணும்னா, இந்த காரணத்துக்காக நான் பண்ண போகிறேன்னு சொன்னாரா? எனக்கு தெரிஞ்சு பண்ணல. நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்காக தெரியுமா? ஒரு ஆல்டர்னேட்டிவாக சொன்னார். அவரும் இல்லை, அவர் கூட பல அறிவாளிகள்லாம் இருக்காங்க. ஆராசா பண்ணணும் யாருமே சொல்லலை. மொத்தத்தில் அவங்களுக்கு என்னன்னா, இது பிஹைண்ட் தி சீன் என்ன இருக்குன்னா, இந்த மசோதாவை அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த மசோதா அவங்களுக்கு பிடிக்கல. எந்த மசோதானா, பெண்களுக்கு 33% கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல. அது நல்லா தெரியுது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் எப்படி எந்த வழியில் சொல்லலாம்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன், நேற்று அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, டீலிமிட்டேஷனை விட்டுருங்க, இந்த 80 ப்ரோரேட்டா ப்ரொபோர்ஷனேட் இதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு புரியல. 543 அப்படியே 1/3 கொடுத்துருங்க மகளிருக்கு, எங்கள் மகளிருக்கு 1/3 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொல்லிக்கணும்ல. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன அதே கனிமொழி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாராளுமன்றத்தில் அவங்களுடைய ஸ்பீச்சில் சொல்லும்போது அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. என்னென்னா,
நீங்கள் மகளிருக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க, அதை வந்து இப்போ இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் 543லே கொடுங்க அப்படின்னாங்க. ரெண்டாவது நீங்கள் ஏன் வந்து மகளிர் இடஒதுக்கீடையும் டீலிமிட்டேஷனையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வரீங்க, தனித்தனியாக கொண்டு வாங்க அப்படின்னாங்க. மூணாவது இப்போ ஏன் கொண்டு வரீங்க எலெக்ஷன் டைமில் அப்படின்னா? 2029 மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்ன்றதுக்கு நாரி சக்தின்ற அந்த அமெண்ட்மெண்ட் வரும்போது 23லே சொல்லிட்டோம். இப்போ வராது, 29ல் கொண்டு வர போகிறோன்னு. 29ல் கொண்டு வர போகிறதுக்கு டீலிமிட்டேஷனோட பீரியட் எப்போ முடியுதுன்னா 2001 வாஜ்பாய் பீரியடில் திமுக அங்கம் வகித்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இப்போ வேண்டாம், இந்த டீலிமிட்டேஷன் இப்போ வேண்டாம், சென்சஸும் சரியில்லை, பாப்புலேஷன் சரியில்லை, 25 வருஷத்துக்கு நம்ம தள்ளி போட்டுருவோம், இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தே எக்ஸிஸ்ட் ஆகட்டும், இந்த 543 அப்படியே இருக்கட்டும், 234 தொகுதி தமிழ்நாட்டில் அப்படியே இருக்கட்டும், அது பக்கமே போகாதீங்க, 25 வருஷம் தள்ளி போடுங்கன்னு சொன்னது இவங்க தான். அப்போ 2026 வந்துருச்சு. 2026 நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். நான் சொல்ல, நீங்கள் சொல்ல. 2001 போட்ட முடிவுப்படி 2026 பண்ணணும். 2029 மகளிருக்கு கொண்டு வரணும். இந்த டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாலே அதே 543 இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது டீலிமிட்டேஷன் கிடையாது இல்லை. அதான் அர்த்தம். நம்ம ஆர்டிகல் 81 ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 530க்கு மிகாமல் லோக்சபா இருக்கணும், 20க்கு மிகாமல் யூனியன் டெரிட்டரி இருக்கணுன்றது ஆர்டிகல் 81. அது அப்படியே இருக்குது. அது அப்படியே கொண்டு வரதுக்கு டீலிமிட்டேஷன் அது பேர் கிடையாது இல்லை. அது அர்த்தம் அது இல்லை. 543 அதிகமாக்கலாமான்னு பேச்சு வரும்போது இப்போ அதிகமாக்காதீங்க, 2026 நம்ம அதிகமாக்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதிகமாக்கி கொள்ளலாம்னு அர்த்தம், அதிகமாக்கணும்ல. இப்போ 2026 ஆக்கணும், அதுதான் டீலிமிட்டேஷன். அந்த கம்பல்ஷன் இங்கே வருது. அதே சமயத்தில் 2029 மகளிர் சட்ட கொண்டு வரணும், இடஒதுக்கிறோம். ஒன்றா தானே கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும் தனித்தனியாக சொல்கிறீங்க? இதை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க ஒரு பேச்சுக்கு. டீலிமிட்டேஷன் மட்டும் நேற்று கொண்டு வந்தாங்க வச்சுங்களேன், 543 850 ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்போ மகளிர் மசோதா ஏன் இதில் கொண்டு வரல? அப்போ இந்த 1/3 இதில் கொடுக்க போடலாம், கொடுக்க மாட்டிங்களா? 1/3 SC ST இருக்குமா இருக்காதா? அடுத்து கேட்பாங்க, 1/3 SC ST தொகுதி அதில் வருமா, இல்லை 1/3 தனி SC ST தனியாக கொண்டு வரீங்களா? இப்படி நிறைய கேள்வி கேட்பீங்களே. எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்கிறேன் பதிலாக இது கொடுத்தாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேள்வின்னா கேளுங்க, ஆனால் தெளிவாக அகிலேஷ் அதை சொல்கிறாரு பாருங்க, இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, அதில் இஸ்லாமியர் தனியாக கொண்டு வாங்கன்னு. ஏதோ ஒரு பாயிண்ட்டு நீங்கள் அது மாதிரி 543 இடஒதுக்கீடு கொண்டு வந்துடுங்க, டீலிமிட்டேஷன் இப்போதைக்கு வேண்டாம். அவர் மட்டும் சொல்லக்கூடாது, ஸ்டாலின் அவர் மட்டும் சொல்லக்கூடாது, இந்தி கூட்டணி இருக்குல்ல பெருசு, எல்லாம் சேர்ந்து இந்த 2026 இதை வந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு இதே 543 வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும். கனிமொழி வச்சு கொடுக்குறது இல்லை. நீங்கள் பார்ட்டியோட லீடராக நீங்கள் எல்லார்ட்டையும் பேசி இப்போதைக்கு 543 போதுன்னு சொல்லணும். ஆனால் இது ஒரு பக்கம் வச்சுங்க. லாஜிக் யோசிப்பாருங்க, 150 கோடி 543 கிட்டத்தட்ட 28 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஹையஸ்ட்டு வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா US மட்டும்தான், 7.5 லட்சம் ஒரு எம்பிக்கு. நம்ம தான் அதிகமாக இருக்கும், 28 லட்சம். 28 லட்சத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், இன்னொரு 10 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா 150 180 ஆகும். அப்போ இன்னொரு 7 லட்சம் அதிகமாகும், 35 லட்சத்துக்கு ஒரு எம்பி. நீங்கள் லாஜிக்கலாக வந்து எம்பி வந்து என்ன கிழிக்க போகிறார் அப்படி கேட்கக்கூடாது. அவர் ஒன்றும் பண்ணலைன்னா கூட நம்ம ஒரு அரசியல் சட்டம் வச்சு இருக்கோம், நம்ம ஒரு நாடு நடத்தியிருக்கோம், எம்பி வேலை செய்வார் என்ற நம்பிக்கையோடு பேசுவோம். 35 லட்சம்ன்றது அதிகம். அவருக்கு ஒரு 15 லட்சம் 18 லட்சம் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. எம்எல்ஏக்கு 1 லட்சமோ எம்பிக்கு 10 லட்சத்துக்கு மேலே போனால் அது வேஸ்ட்டு. ஆனால் 18 லட்சத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டு 850 கொண்டு போகணும். அதை வேணாங்கிறீங்க. இடஒதுக்கீடு கூட, ஆனால் டீலிமிட்டேஷன் வேண்டான்றீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க, பாப்புலேஷன் அடிப்படையில் எங்களுக்கு குறையும். நீங்கள் பொய் தானே, அது பொய் தானே. அப்போ அவர் சிஎம் மன்னிப்பு கேட்கணும்ல. ஆனால் நான் சொன்னது வேறு. அன்றைக்கி நான் வந்து தேவையில்லாமல் 60 இருக்கிற திமுக பார்ப்பீங்க, 80 இருக்கிற திமுக பார்ப்பீங்க, 2010 திமுக, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் திமுக பார்ப்பீங்க நீங்களே. அதெல்லாம் தப்பு தான். நான் வந்து குறையும் நினச்சி சொல்லிட்டேன். ஆனால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் குறையல, ஜென்டில்மேனாக சொல்லிட்டாங்க. சொல்லணும்ல, அந்த வார்த்தையும் இல்லை. அப்போ என்னென்னா பேனிக் ஆகிட்டார். ஏன்னா இங்கே வர்ற ரிப்போர்ட் அப்படி, தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் வர்றது எல்லாமே திமுக படுதோல்வி அடையுன்னு சொல்லிட்டாங்க. திமுக படுதோல்வி அடையும் போதெல்லாம் தூக்கி நிறுத்துகிற ஜாக்கி எதுன்னு கேட்டிங்கன்னா, மாநில சுயாட்சி, ஹிந்தி திணிப்பு, தமிழ் வாழ்க, 3 பேர் தீக்குளிக்கணும், நம்ம ரெட்டமலை சீனிவாசன் இந்த தாளமுத்து நடராசர் வாழ்க, இது மாதிரி 4-5 வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ஒன்றா அந்த காலத்து 65 பார்ப்பீங்க, 75 மேக்கப் போட்ட திமுக பார்ப்பீங்க, பில்லனை பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இதுக்கு தான். இப்போ கடைசியில் என்னாச்சு, எல்லாம் சேர்ந்து இது தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும், இது 543 தொடருமா? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மாறுது இல்லை. 2026 நீங்கள் சொன்னதை நீங்களே மாற்றுறீங்களே.
அந்த கன்ஃபியூஷன் தான் இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே நியாயமா அப்படின்னு. நீங்கள் இது இல்லாமல் மகளிர் சட்டம் அந்த அதுக்கு மசோதா கொண்டு வராமல் டீலிமிட்டேஷன் மட்டும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுங்க. அப்போது யூபி வந்து 200 ஆகிடும், தமிழ்நாடு 39, 29 ஆகுன்னு சொன்னீங்கல்ல டீலிமிட்டேஷனில். அப்போ அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு. இப்போது அது கிளாரிட்டி வந்துடுச்சு உங்களுக்கு? இல்லை, அவங்க என்னன்னா குறையும்னு சொன்னது, அவங்க என்ன சொல்கிறாங்க இருக்கிற 39ல் குறையும்னு சொல்ல, யூபியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாகும். இப்போ அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லுங்கள், இப்போவும் 80க்கு 39 கம்மி. அதுக்கு என்ன பண்ணார் அவர்? நாளைக்கு தீக்குளிக்கு வேணாமா? இத்தனை ஏன் அமைதியாக இருந்தாங்க திமுக? 80 சீட்டுங்க இப்போ அவங்க யூபியில். என் மனது வலிக்குது இப்போ எனக்கு. தமிழனா நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு வந்து 39. இத்தனை ஏன் அதை கேட்காம இருந்தீங்க? அதான் ப்ரோ ரேட்டான்றாங்கல்ல. நேற்று ஒருத்தர் அறிவாளி சொன்னார், அங்கே 80 120 ஆச்சுன்னா ஈஸியாக வந்து 272 தொட்டுருவாங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிற வந்து நாட்டில் வாழ முடியாதுங்க. சீக்கிரம் 272 வந்துருமா? அப்போ 272 முடிச்சு சீக்கிரம் போயிடுவாங்களா? ஏங்க 850க்கு 272 இல்லைங்க, 850க்கு பாதி இருக்குது பார்த்தீங்களா? 425 வாங்கணுங்கன்னு கேட்டால், சார் இப்படி மாற்றி மாற்றி பேசாதீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இவங்கள்ட்ட பேச முடியாது. அதனால் எல்லா பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. நார்த்தில் வந்து பொதுவாகவே எல்லா கட்சிக்குமே வந்து 1/3 கொடுக்குற விருப்பம் இல்லை. அதான் உண்மை. முலாயம் சிங் அதுவாகட்டும், லல்லு ஆகட்டும், அவங்க யாருக்குமே இந்த 1/3 கொடுக்குறது இஷ்டம் இல்லை. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போனதுனால நாங்கள் மகளிருக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்னதுனால அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் முடங்கி நிற்க போகுது. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. டிஃபீட் ஆகிட்டீங்களா நீங்கள் தெரிஞ்சே அப்படின்ட்டீங்க. இது டிஃபீட் எங்களுக்கு இல்லை. மோடி அவர்களுக்கு குடும்பமாக இருக்குது, 4 மகள் 2 மைத்துணி எல்லாம் வச்சு தான் இருக்கார். எப்படியா உள்ள தள்ளிடலாம்னு சொல்கிறதுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். நாங்கள் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். 3 சட்டங்களை விவசாயத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்படுறாங்க. ஒரு அந்த இது இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அப்பயே சொன்னோம். நீங்கள் நாங்கள் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்கிறோம். இல்லை, நாங்கள் தோல்வி அடையிலைங்க, இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு. நேற்று இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இந்திய பெண்களுக்கான தோல்வி, டீலிமிட்டேஷன் தோல்வி. எங்களுக்கு என்ன தோல்வி? எங்களுக்கு ஒன்றும் தோல்வி இல்லை. நாங்களும் ஒன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக வருத்தப்படுறோம். இல்லை, இதில் இன்னொரு விமர்சனம், இது வந்து அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய விமர்சனம் இல்லை, பொதுவான விமர்சனம் தான். என்னன்னா, இப்போ 33% இடஒதுக்கீடுல பாஜகவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது, அவ்வளோ பிடிப்பு இருக்குது அப்படின்னா, இப்போவே அதை செயல்படுத்தலாமே. இப்போ அவங்க கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்கறதுலேயே வந்து 33% நாங்கள் பெண்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ சீமான் கொடுக்குறாருல, 50-50ன்னு கொடுக்குறாரு 234 தொகுதியில். அதே மாதிரி இந்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து பாஜக கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். அது கொடுக்கறது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி இஷ்டம். இப்போ நாங்கள் எங்களுக்கு கொடுத்த 27 தொகுதியில் 5 பேர் மகளிர். 5 பேர் தானே? 5 பேருன்றது எவ்வளோ உங்களுக்கு கணக்கு போட? 20%. அது மாதிரி எத்தனை பேர் கொண்டாந்துருக்காங்க பாருங்கள். திமுக கொண்டாந்துருக்காங்களா? இல்லை. நீங்கள் எப்பவுமே ஒரு கம்பல்ஷன் இருந்தால் தான் நீங்கள் இடஒதுக்கீடு. இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதை இடஒதுக்கீடுங்க மாற்றிட முடியுமா? மாற்றிடலாமா? நாளையிலேருந்து இடஒதுக்கீடு எடுத்துடலாம். அந்தந்த கவர்மெண்ட்டே கரெக்டாக கொடுத்துட்டுமே, கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா கம்பல்ஷன் இருந்தால் தான் நீங்களும் நானும் அதை நம்ம ஒபே பண்ணுவோம். ஸ்டாட்யூட்டரி கம்பல்ஷன் இருந்தால் தான் எந்த ஒரு சட்டமும் நம்ம மதிப்போம். நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கலாம், இப்போ நம்ம ஃப்ரெண்டு தானே கொடுத்துக்கலான்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால் தானே அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. கொடுத்து தான் தீரணும் அப்படி சொல்லணும். அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு மேண்டேட்ரி ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ வருது. இப்போ கொடுக்குறாங்க. அது கொடுக்கணுன்றது உண்மை. நீங்கள் வந்து உங்கள் மனசார கொடுங்க, சீமான் மாதிரி கொடுங்கன்றது வரவேற்கிறேன். அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்கிற முடிவை ஏன் மாற்றி வைக்கிறீங்க? அப்போ பிஜேபி எது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறது என்ன ஆட்டிடியூடுன்னு கேட்குறேன். இப்போ நடுவில் ஒன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி வரும்போது விளம்பரம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது. ஒருத்தர் கேட்குறாரு, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னா பிஜேபி ஓட்டு போட போகிறேன்னாரு. பரவாயில்லையே, பிஜேபி ஓட்டு போடுறீங்களா, மனசு மாறிட்டீங்களா? இல்லைங்க, திமுககாரர் சொல்கிறார், இல்லைங்க எங்கள் தலைவர் எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு கொடுக்கலன்றாரு, பணம் கேட்டாலும் ஒன்றிய அரசுன்றாரு, தண்ணி கேட்டாலும் ஒன்றிய அரசுங்கிறாரு. அப்போ என்னங்க பண்ணுறது? சேர் இல்லை, சேர் ஒன்றிய அரசு பிடிங்கி வச்சுக்கிங்க. ஒன்று இவங்களை கேட்டு ஒன்றிய அரசுக்கு போகிறத விட நான் நேராக ஒன்றிய அரசு கேட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்றிய அரசுக்கு போட்டுடலாம். இவர் எதுக்கு நடுவில்? நான் அவங்களே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா வச்சுங்களேன், இவர் பிரச்சனை இல்லைன்னு ஜோக்காக சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதுதான் இப்போ மக்களோட மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு. நேற்று வரைக்கும் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கி எய்ம்ஸ் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. செங்கல் எங்கே போய் எல்லாமே போய். இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்ஐஆர் வந்தது. அவர் பேசின பேச்சுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு எஸ்ஐஆரில் வேறு மாதிரி இருப்பீங்க. எல்லாரும் எடுக்க போகிறீங்களா, நீக்க போகிறீங்களா, உண்மையான ஆளை நீக்க என்னென்னு சொன்னார். இப்போ எஸ்ஐஆர் நீக்கிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி 91% எல்லாருக்குன்னு போலிங். சிஐஏ இதே போய்
நீட்டு இதே போய் எல்லாத்துலையும் இதே போய் முகத்திரை கிழிஞ்சு போச்சு. அது வந்து தெரியும். 4ஆம் தேதி மே மாதம் உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு விமர்சனம் உங்களை நோக்கி என்ன வருது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஒரு கன்சர்ன் இல்லாமல் அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் நடத்தாமல் இவங்க கொண்டு வராங்க. அது இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வெறும் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மட்டும் உயரல, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் தான் வந்து உயருது. இப்போ 234 அப்படிங்கிறது 354 அப்படிங்கிற அந்த நம்பரை நோக்கி போகுது அப்படிங்கிற போது, ஸோ இப்போது ஒரு மாநில அரசுங்களோட ஒரு கன்சர்னே இல்லாமல் இவங்க வந்து தடாலடியாக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் அரசியலமைப்பு சாசனம் இருக்குல்ல, அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 3ஆக பிரிக்கிறாங்க அமெண்ட்மெண்ட் எல்லாமே. ஜென்ரல் பில்லாம் வந்து ஆஃப்க்கு மேலே 50+1 இருந்தால் ஜெயிச்சிடும். நீங்கள் கொண்டு வர பில்லு வந்து 543 பாதிக்கு மேலே 1 வந்தாலும் ஜெயிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இது 2வது அமெண்ட்மெண்ட்ன்றது நேற்று வந்த மாதிரி 368 நீங்கள் என்ன அமெண்ட் பண்ணாலும் அதை வந்து 2/3 வேணும். 368ன்றது இந்த மாதிரி எலெக்ஷன் விஷயமா 81, 82 பண்ணுறது. அதை பண்ணணும்னா 2/3 வேணும். 3இல் 2 பங்கு வேணுன்றது 2வது டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட். இன்னொரு அமெண்ட்மெண்ட் இருக்குது, ஷெட்யூல். அது என்னென்னா 3rd ஷெட்யூல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதெல்லாம் ஸ்டேட்டை பாதிக்குதோ, உதாரணத்துக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த வரையறை பண்ணுறது, இது மாதிரி நாங்கள் ஷெட்யூலில் இருக்கிற அத்தனை ஆர்டிக்கிளுமே அதை நாங்கள் அமெண்ட் பண்ணணும்னு நினச்சா அங்கே இருக்கிற இதில் 2/3 மாநிலங்களில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் சேர்ந்து 50% அந்த மாநிலங்கள் ஏற்றுக்கணும். அதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு கொஞ்சம் 68%. 50க்கு மேலே போகக்கூடாதுன்றது 69 ஆக்கணும்ல. இன்னும் பெண்டிங் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க காரணம், அதை நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே ஒரு பேச்சுக்கு ஜனாதிபதி முழு பவர் ஜனாதிபதி கொடுத்துட போகிறோம், பிரைம் மினிஸ்டருக்கு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டாந்தீங்கன்னா ஒரே ஆள் பண்ண முடியாது. அது அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் 30 ஸ்டேட்டில் 15 ஸ்டேட் அது பாஸ் பண்ணணும். அப்போ தான் வரும். இது 3rd அமெண்ட்மெண்ட். 368 ஆர்டிகல் சொல்கிற அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே 2/3 இருந்தால் போதும்னு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இப்போ நம்ம நினச்சி பண்ணிக்க முடியாதுல்ல. எனக்கு இது பிடிக்கலன்றதுனால இதில் ஸ்டேட்டுக்கு அனுப்பலாமா, சென்ட்ரலுக்கு அனுப்பலாமா சொல்ல முடியாது. ஸ்டேட்டை பாதிக்கிற விஷயம் மட்டும்தான் அங்கே போகும். இது ஸ்டேட்டை பாதிக்காத விஷயன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேயே பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட்லேயே பண்ணிக்கலாம். இல்லை, ஆனால் ஸ்டேட் அசம்பிளியோட நம்பர்ஸும் தானே மாறுது. அதுதான் சொல்கிறாங்க, ஸ்டேட்டோட நம்பர்ஸும் மாறுது. அதே டைமில் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் வந்து அவங்க இதில் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, சொல்லும்போது அந்த சீஃப் மினிஸ்டருடைய கன்சர்னோ இல்லை அங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட கன்சர்னோ எடுக்கணுமே. அது மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட்டு கேட்கணும்னு இல்லை, ப்ரோரேட்டாக போட்டாங்க வச்சுங்க. அதுதாங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் வந்து சாதாரணமாக பண்ணலைங்க. அவர் கரெக்டாக என்னென்னா பேஸ்ட் ஆன் சென்சஸ்ன்ட்டார். நீங்கள் 81, 82 எடுத்து பார்த்தீங்கன்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ் பேஸ்ட் ஆன் சென்சஸ்ன்றார். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எதுவாக இருந்தாலும்ப்பா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு குலுக்கி பார்த்துட்டு எத்தனை ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், 10 லட்சம் பேரா, அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன். அடுத்தது கான்ஸ்டியூன்சி, அடுத்தது இன்னொரு தடவை 10 வருஷம் பொறுத்து போடுறீங்களா, 100 கோடி வருதா, டிவைடட் பை 543 இப்படி போட்டுக்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன நினச்சோன்னா, நடுவில் 71 திடீர்னு ப்ராப்ளம் வந்தது. நம்ம ஊரில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி வந்து பாப்புலேஷன் வந்தது. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணனால நாடு தாங்காதுன்னு சொன்னதுனால அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ கொண்டு வரும்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஸ்டேட்டும் தயவுசெய்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மெஷர்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணது சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம், அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டது நார்தர்ன் ஸ்டேட்ஸ். அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வீக்கம், ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம இதை பற்றி மட்டுமே போனால் உண்மையிலேயே நாங்களும் எதிர்ப்போம், நீங்களும் எதிர்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி யூபிக்கு 200 கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு 39 வந்து 40 ஆக்கிட்டிங்க வச்சுங்க, 45 ஆக்கிட்டிங்கன்னா இப்படியே போச்சுன்னா யூபி, நாங்கள் எப்போவும் சொல்கிறேங்க, பிஜேபின்னு பார்க்காதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக பாருங்கள். யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒரிசா, குஜராத் தான் போதும். அது கூட வேண்டாம், யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தான் போதும். நாங்கன்னு இல்லை, வேறு எந்த கட்சி வந்தாலும் இந்த 3 ஸ்டேட்டில் மட்டும் எடுத்தாலே முழுக்க நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஆகிடலாம். அது வந்து என்ன ஆகுனா, பின்னாடி சதர்ன் ஸ்டேட்டை அப்படியே டோட்டல் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணாங்க, 71 இனிமேல் சென்சஸ் வச்சு பண்ண வேண்டாம், நம்ம இனிமேல் வருஷம் பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரோரேட்டாக கொண்டு வந்துடலான்னு 2001 வாஜ்பாய் கொண்டு வர்றாரு. அப்போ இந்த சிக்கல்லாம் வரும்போது என்ன பண்ணாங்க, வேண்டாம் இன்னொரு 25 தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு தள்ளி வச்சதுனால 2026 கம்பல்ஷன் வருது. 2026 ஏன் அந்த மேஜிக் நம்பர் வந்ததுன்னா, அது வாஜ்பாய் அவர்களும் திமுக அங்கம் வைத்து அங்கே அன்றைக்கி இருந்த என்டிஏ தான் முடிவு பண்ணுச்சு. அதனால தான் இப்போ வருது.
இதில் முதலமைச்சர் ஒரு விமர்சனம் வைக்கிறார், இதை ஒட்டி தான் ஒரு விமர்சனமாக இருக்கிறார். இவர்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க, தமிழகத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக இவர்கள் பிரிப்பார்கள் இவங்க சப்போஸ் ஆட்சிக்கெலாம் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு சார்ஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், தமிழ்நாடு வந்து பேரை மாற்றிட்டு தக்ஷண பிரதேஷ் அப்படின்னு வைக்கிறதுக்கான ஐடியாவும் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னாரு. இப்போ என்னடான்னா 3 யூனியன் பிரதேசமாக மாற்றுவோம் அப்படின்றார். ஸோ அந்த ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதாவது தனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா தன் வீட்டுக்கு, தனக்கு தன் சகாக்களுக்கு தன் வீட்டுக்கு வந்ததுன்னா, நீங்கள் எதை வேணால் நினச்சிட்டு எதை வேணால் பண்ணலாம் நினைக்காதீங்க. இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது, நீதினு ஒன்று இருக்குது, நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது. நீதித்துறையில் போய் உங்களுக்கு பெரிய குட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவார், எங்களை ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, நாங்கள் போய் நீதித்துறையில் போய்ட்டு நீதி வாங்கிட்டு வரோம்னுவார். நீதித்துறையில் உங்களுக்கு ஃபேவரபிள் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் நினைத்தது மட்டுமே இந்தியான்னு நினைத்து விடாதீர்கள். சுப்ரீம் கோர்ட்டும் இந்தியாவில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு சாதகமாக இருக்குது, நியாயத்தை என்றைக்கு போகாதுன்னுவாங்க. அவரே தான் சொல்லுவார், 3ஆக பிரிச்சுட்டா என்ன, 5ஆக பிரிச்சுட்டா என்னன்னு. தயவுசெய்து புரிஞ்சுங்க, லடாக்கை பிரித்ததும் ஜம்மு காஷ்மீரை மாற்றினதுக்கு எல்லாத்துக்குமே இட் வாஸ் சேலஞ்ச் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் செட் இட் இஸ் ரைட். அதை புரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தது சரி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் தமிழ்நாடும் 3ஆக பிரிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது சரின்னு சொன்னால் அதான் சரி. அதனால் அது நடக்காது. அப்படி நடந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். திடீர்னு உங்களுக்கு வேண்டியதுக்கு மட்டும் இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஓவர் நைட்லன்றது, டக்குன்னு நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்வதற்கு இது ஒன்றும் தமிழ்நாடு ஒன்று சாதாரண களம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, எங்கே வேணுமோ அப்படி மாற்றிக்கிறது, இன்டர்வலுக்கு முன்னாடி வேறு மாதிரி மாற்றிக்கிறது, அதெல்லாம் சரி வராது. அவர் பேசுறது இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக ரொம்ப இதுவாக தான் பேசுகிறாரு. அவர் காரணம் தோல்வி பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வர்ற ரிப்போர்ட்டெல்லாம் வந்து அவர் நினச்சது வேறு, இப்போ வர்ற ரிப்போர்ட்ஸ் வேறு. இல்லை, நான் எங்களுடைய கூட்டணி தான் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அது சட்ட நகலையே வந்து எரிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு சட்ட நகல் எரிச்சாரா? சட்ட நகல் எரிச்சாரா? அவர் அந்த அந்த அதுக்கான அந்த இது எரிச்சார் இல்லையா? மசோதா வந்து நகலுங்க. மசோதா வந்த நகல் சட்டத்தை எரிக்க முடியாது. அவங்க அப்பா மாதிரியே சொல்றாரு, சட்டத்தை எரிச்சுங்க, சட்டத்தை எரிக்கவில்லை மாற்றிக்கொள்ளுங்க. அவர் சொல்ல, நான் அவரே சொன்னது என்ன, சட்டத்தை அவர் மசோதாவை எரிச்சாரு. மசோதா ஆனா நீங்க சொன்னதான் மக்கள் சொல்றாங்க. எங்கிட்ட திமுக பேசும்போதெல்லாம் சட்டத்தை எரிச்சிட்டோம்ல, எங்களை மீறி வந்துருவீங்களான்னு கேட்டாங்க. ஒரு காப்பி தானே இருக்குன்னாங்க. இப்படிலாம் பேசுவாங்க வச்சுங்க. அதெல்லாம் இல்லை. அவர் எரிச்சது சட்டம் வந்து சும்மா மசோதா எல்லாரும் பார்க்குற மாதிரி எரிச்சது. எரிக்கலாம் தேவையில்லை. என்னத்தை டிஃபீட் பண்ணாங்களே அதே மாதிரி பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ண வேண்டாம். பட் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப மோசமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் விமர்சனங்களும் தரந்தாழ்ந்து போகுது, உதயநிதி ஸ்டாலினும் தரந்தாழ்ந்து போகிறாரு. எல்லாருமே பிலோ த பெல்ட் அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா தோல்வி பயம் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் தோல்வி முகம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வலுவான அலைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வந்து அந்தளவுக்கு வந்து எங்களுக்கான ஒரு காம்படேட்டிவாக அவங்க இல்லை. பத்தாவதுக்கு அவங்க பாஜக அவங்க கூட இருக்குது. ஸோ அதனால் அந்த சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு வராது. விஜய் வருவான்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் இல்லை. ஸோ நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், க்ளீன் ஸ்வீப். அதுவும் ஒரு சில பத்திரிகையாளர் சொல்லும்போது 4 கார்னர் கான்டெஸ்ட்னால் வந்து ஈஸியாக வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல 2021 எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் 3.5%. அது முதல்ல புரிஞ்சுங்க. கரெக்ட். இவங்க சொல்கிற அந்த பிம்பம்லாம் இல்லை. போன பீரியடில் 3000 ஓட்டு கம்மியாக ஜெயிச்சதில்லை. 40 கான்ஸ்டிடுவன்சி கிட்ட 3000 ஓட்டு கம்மியாக தோற்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் தோற்றுருக்கோம். ரொம்ப க்ளீன் ஸ்வீப்லாம் வந்து தமிழ்நாடு எடுத்து கையில் கொடுத்து, ஐயோ இந்த அதிமுக ஆட்சியை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு யாரும் கொடுக்கல. லைட்டாக ஸ்லெண்டர். சில இடத்துலலாம் வந்து 500 ஓட்டு, துரைமுருகன்லாம் 750 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதான். ரொம்பலாம் அள்ளிலாம் கொடுத்துடல. அது முதல்ல மாற்றிக்குங்க. பிம்பம் என்னென்னா 2024 ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தனியார் 2 நாள் ஜெயித்தோம், இப்போ தோற்றுட்டோம், இப்போ நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கூட்டணியை ஏற்படுத்தினது அன்னிலேருந்து நீங்கள் சீக்வன்ஸை பாருங்கள், குரோனாலஜிக்கலாக பாருங்கள். முதல்ல அவங்க சொன்னது மிகப்பெரிய கூட்டணின்னாங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க சொன்ன கமெண்ட்லாம் கம்யூனிஸ்டாக சொன்ன கமெண்ட்லாம் வேறு மாதிரி வந்து கமலஹாசன் வேண்டானே வந்துட்டார், சீட்டே வேண்டான்னு வந்துட்டார். அப்போது திருமாவளவன் வெளியில் வந்துட்டு காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னாரு. அப்போ சொன்ன வார்த்தை, களம் எங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்? ஃபுல் மெஜாரிட்டி வராது, நாங்கள் முட்டு கொடுத்தா தான் நாங்கள் வரப்போகிறோம், அப்போ நாங்கள் எதாவது வாங்கிப்போம் அப்படின்னு அர்த்தம். அதை என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் ஃபிசில் அவுட் பண்ணி குறைச்சிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கேட்காத ஒரு கேள்வி, ராகுல் காந்தி எங்கே? ராகுல் காந்தி வந்துட்டார். என்னைக்கு வர்றாரு? இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு 18th. என்னைக்கு ஆரம்பிச்சது? 18 நாள் பொறுத்து வந்தால் கூட ராகுல் காந்தி வந்துட்டாருன்றீங்க. சுற்றி வந்துருக்காங்க உங்கள் மினிஸ்டர்ஸும் மோடி அவர்களும் அமித்ஷாவும். அப்போ வரல. சரி, எங்கே வந்திருக்காரு? 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா? இல்லை. ஏன் அமைதியாக பேசி? ஆமாம் சார், இல்லை சார், இல்லை. அதானே இல்லை. ஏன் 2 பேரும் இல்லை? அப்போ முதல்ல திட்டமிடல் இல்லை. நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல திட்டமிட்டு இருந்தாங்கன்னா ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் மற்ற ஊரெல்லாம் சுற்றிட்டு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது, எல்லா ஊரும் சுற்றிட்டு 18 வந்துருங்க, நம்ம 2 பேரும் கை கோத்து நிற்கலான்னு தான் ஒன்றா நிற்பாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா நிற்கலான்னு அர்த்தம் சரியான திட்டமிடல் இல்லை.
இல்ல அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கு, கேரளா எலெக்ஷன் இருக்கு, எங்க அதே போனாங்க? மாதிரி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கேரளா கொண்டு முடிஞ்சு வந்தாங்க. போச்சு. அது எல்லாமே சரி, அதனால கேரளா தான் 9ஆம் தேதி வர முடிஞ்சு முடியல. போச்சு. கேரளா 7ஆம் தேதி முடிஞ்சு போச்சு பிரச்சாரம், அதை விட்டுருங்க. சரி, மேற்கு வங்கத்தில் எத்தனை நாள் போயிட்டு இருந்தார் எடுத்து பாருங்க, எத்தனை நாள் போயிட்டு இருந்தாருன்னு. இப்போ இருக்கிற பிரதானமா எதுக்கு என்னன்னு தெரியுங்களா? மேற்கு வங்கமும் நம்மளும். ஆமா. நம்ம 2 பேருக்கு, நம்ம 2 இதுக்கு தான் வந்து இப்போ 23 பாதி நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சது, அவங்களுக்கு 29. அப்போ இந்த இதுக்குள்ளே தான் சுற்றி இருக்கணும் ரெண்டுத்துல. எங்கே போனாலும் எங்கேயும் போல எனக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு பாண்டிச்சேரி போனவர் இங்கே லைட்டாக இறங்கி அப்படியே ஓடிட்டார், ஒருத்தரும் பார்க்கல. இன்னி வரைக்கும் 2 பேரும் ஒன்றா நிற்குன்னு பிரச்சாரம் பண்ணலன்னு தெரியும். ஆனால் காங்கிரஸ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, வினோத் ஒத்துக்க மாட்டேங்க. அதான் காங்கிரஸ்காரங்களாம் சொல்லிட்டாங்க இது வித்துட்டாங்க. இல்லைங்களா? அதான் இன்னைக்கு வராரு, அதை விட்டு இன்னைக்கு 2 நாளைக்கு முடிய போகுது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த காங்கிரஸ் கூட்டணி வெளில வந்தோடனே முதல்ல மாணிக்கம் தாகூர் சொன்னது வந்து இந்த சீட்டே வந்து பேரம் பேசுறது சரியில்லை அப்படின்ட்டாரு. ஜோதிமணி சீட்டை வித்துட்டாங்கன்னாரு. அவங்க ஹசீனா சையத் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டாங்க, எந்தெந்த ரேட்டுக்கு வித்தாங்கன்னு மார்க்கெட் வச்சு சொல்லிட்டாங்க. இது இந்த ரேட்டுக்கு போச்சு, இது இந்த ரேட்டுக்கு போச்சுன்னு அப்படி சொல்லிட்டாங்க. இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த கூட்டணியும் சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டாங்க. அதையும் நம்ம வெளில பேச எடுக்கல, எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டோம். சரி வரானா வெளில சொல்லுவானான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. செல்வ பொருந்தைக்கு சொல்கிறாரு, நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ரிசைன் பண்ண போகிறேன். அதையும் ஒரு பத்திரிக்கையும் பார்க்கல, எங்கேயும் வரல. ராகுல் காந்தி இப்போ இது வரைக்கும் வரல, சன் நியூஸில் எங்கேயுமே வரல. அது ராகுல் காந்தி ஒரு கேரக்டருக்கு யாரும் மறந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் முந்தானத்து ஜூனியர் விடங்களில் அழகிரியோட மகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இதை வேறு எந்த தலைவரோட மகள் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி வந்து இன்றைக்கி ஈரானில் போரெல்லாம் நிறுத்தி பேசியிருப்பாங்க. அங்கே பாருங்க என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்னு. ஒரு இடத்துலையும் பேசலை இன்றைக்கி. ஒரு மீட்டிங், ஒரு டிவியில், ஒரு இடத்துல இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இந்த 15 வருஷமாக எங்கள் அப்பா வந்து வனவாசத்தில் விட்டுட்டாங்க. 14 வருஷம் தான் வனவாசம், 15 வருஷமாக இருக்கார். எங்கள் ஸ்டாலின் வந்து சரியாக ஆட்சி பண்ணலை, எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துட்டாரு. அது இல்லாமல் கட்சிக்காரங்களே அவர் வந்து சரியாக பண்ணலை, ஆட்சியும் சரியாக பண்ணலை. முழுக்க பையன்கிட்டையும் மருமகன்ட்டையும் கொடுத்துட்டாரு. மருமகனுக்கு பையனுக்கு 2 பேருக்கு நடுவில் ஈகோ கிளாஷ் இருக்குது. இது வந்து இந்த ஆட்சி சரியில்லை. எல்லாம் இதை விட ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுக்காக நீ அதிமுக போகிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி நான் போக மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு நான் பண்ணுற துரோகம் பண்ண மாட்டேன். அப்போது இது எங்கள் கட்சி, நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஆனால் எங்கள் சித்தப்பா பண்ணுறது தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நியூஸ். கரெக்டாக இல்லையா? இது மாதிரி மோடி அவர்களோட எங்கேயாவது தூரத்து சொந்தக்காரர் யாராவது ஒருத்தர் மோடி ஆட்சியில் உங்களுக்குலாம் தெரியாது ஒரு மூலையில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டா ட்ரம்ப் வந்துருப்பார் நாளை காலையிங்க. பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் அமைதி. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியல, ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது. நான் கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் அதை காப்பாற்ற முடியாது. நம்ம இந்த தடவை எலெக்ஷனில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால் கட்சியை காப்பாற்ற முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும்னு முடிச்சுக்கிட்டு தான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா டைலாக்கையும் கொண்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பதட்டம் அடைகிறது நல்லா தெரியுது. நன்றி சார், பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.